வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் அனைத்து தரப்பு மக்களும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையின் போது வேட்டி, சேலை வழங்கும் நோக்கத்துடன் மாநிலத்தில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த கைத்தறி, பெடல் தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கத்துடன் ஒவ்வொருவரும் வேட்டி, சேலை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதனிடையே இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு அரசு பரிசுத் தொகை வழங்கவில்லை. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் அரசு மக்களை கவரும் வகையில் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அறிவிப்பை இந்த மாத இறுதியில் அரசு வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. வேட்டி, சேலை மற்றும் பச்சரிசி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றின் டோக்கன் அடிப்படையில் வழங்க அரசு பரிசீலனை செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பரிசு தொகையாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 5000 வரை வழங்குவதாகவும் தொடர்பாகவும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது.